மாமா சும்மாவே எத்தனை நாளைக்கு இருக்கிறது, பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். ஏனாடி மீனா, ஏற்கனவே புடவை விற்கிறேன், பெனாயில் விற்கிறேன், ஆயில் விற்கிறேன்னு சொல்லி என் பணத்தெல்லாம் கறியாக்கிட்டேன். திருப்பி எதுவும் இந்த மாதிரிலாம் பண்ணாதடி மீனா. அட என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? நாம புதுசா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்கலாம். என்ன போலீஸ் ஸ்டேஷனா? என்னடி உளர்ற? மாமா இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, தனியார் ஹாஸ்பிட்டல் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, தனியார் ஸ்கூல் இருக்கு. ஏன் தனியார் பஸ்ஸும் இருக்கு, கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குல்ல. அதே மாதிரி தனியார் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று ஆரம்பிக்கலாம் மாமா. ஏய் என்னதான் பேசுற? லூசு கீஸ் ஆயிட்டியே, எப்படி அது? அட கம்மி இருங்க மாமா, எதுக்கு சும்மா நம்ம இது பண்ணோம். இப்ப புதுசு முன்னாடி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட 500 ரூபாய் கொடுத்து நம்ம நல்ல முறையில நம்ம தீர்த்து வச்சுட்டோம்னு வச்சுக்கவே, நம்ம பிஸ்னஸ் பிச்சுக்கும். அப்படி நேக் பார்த்து அடிச்சுட்டு வந்து எங்கே டாப் லெவலில் போயிடலாங்க மாமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தனியார் கோர்ட் ஒன்று ஆரம்பிச்சிடலாம். அப்படியே டெவலப்மெண்ட் ஆயிட்டு அப்படியே போய் கொரியாவில் செட்டில் ஆயிடலாம் மாமா. அப்படி போலீஸ் ஸ்டேஷன் வச்சா தினம் நீ பண்ணிட்டு கிடக்குற பாரு. போன வாரம் கோணவாயின்னு அடிச்ச, அதுக்கப்புறம் போன வாரம் இல்லாத இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தீபாவை தூக்கி போட்டு மேய்ச்சிருக்கிற. அப்போ உன்னே தான் ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி போடணும். எம்மா சாமி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறேன்னா உண்மையான இருக்கிற போலீஸ்கார தூக்கிட்டு போய் உன்னை வச்சு கம்பி வச்சு எண்ணிடுவாங்க. போய் பேசாம வேலையை இருந்தா இதெல்லாம் பாரு. மாமா நீங்க என்னத்தையே பேசிட்டு போங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. நான் போய் கவிதாக்கா கிட்ட சொல்லிட்டு வரேன், சரிங்களா? மக்களே பார்த்தீங்களா, தனியார்னு சொன்னதுனால என் பொண்டாட்டி இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வர ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டா. அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபரும் ஒரு ஃபாலோவரும் போட்டு பெல் ஐக்கானையும் டிக் பண்ணிட்டு அந்த லவ் ஹார்ட் இருக்கு பாருங்க, அதையும் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லிடுங்க.